இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் திருச்சி மறை மாவட்டம் பொன்மலையில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் ஆலயம். இந்த அழகிய ஆலயத்தை கட்டியெழுப்பிய அருட்பணியாளர் அல்போன்ஸ் டி ரொசாரியோ அவர்கள் 1948ஆம் ஆண்டு பெங்களூரில் மறித்து அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் மக்களின் வேண்டுகோளிற்கு இறங்க மீண்டும் இதே இடத்தில் ஆலயத்தின் முன்பாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆலயத்தின் பீடம் அழகுற அமைந்துள்ளது. பீடத்தின் நடுநாயகமாக நற்கர்ணி பேழையும், அதற்கு மேலே இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும், அதற்கு மேலே பங்கின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் திருசுரூபமானது அமைந்துள்ளது. பீடத்தின் மேற்பகுதியில் இயேசுவின் இறுதி தருணத்தில் அன்னை மரியாவும் அப்போஸ்தலரான புனித யோவானும் உடனிருந்த காட்சியானது கண்ணாடி ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. பீடத்திற்கு வெளியே வலதுபுறத்தில் சூசையப்பரின் திருசுரூபமும் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும், இடதுபுறத்தில் புனித லூர்தனின் திருசுரூபமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. பீடத்திற்கு வெளியே வலப்புறத்தில் புனித செபஸ்தியார், புனித வளனார், திரு இருதய ஆண்டவர், வியாகுல அன்னை, இயேசுவின் திருவுடல் மற்றும் ஆரோக்கிய அன்னையின் திருசுரூபமும், இடதுபுறத்தில் சகாய அன்னையின் திருவுருவ படமும், புனித அந்தோனியார் மற்றும் புனித பவுலின் திருசுரூபங்கள் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன. புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய பாதையில் நாமும் பயணம் செய்து இறைவனில் இணைந்து வாழ ஆலயத்தின் வலதுபுறத்தில் புனித அருளானந்தர், புனித சவேரியார், புனித பிரான்சிஸ் அசசியார், இந்திய நாட்டின் பொதுநிலையினர் புனித தேவசகாயம் மற்றும் டோம்னிக் சாவியோவின் திரு உருவ சுரூபங்களும், இடதுபுறத்தில் திருத்துதரான புனித தோமையார், புனித அன்னை தெரசா, புனித குழந்தை தெரசா, புனித அல்போன்சா, புனித மரிய கொரற்றியின் திரு உருவ சுரூபங்கள் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன. பொன்மலை புனித சூசையப்பர் ஆலயத்துல இந்த ஆலயத்தினுடைய கோபுரமானது 100 அடி உயரம் கொண்டது. எங்களோட ஆலயத்துல பழைய கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிமரமானது 80 அடி உயரமாக அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை சின்னப்பன் அடிகளாரையும், முன்னாள் உதவி பங்கு தந்தை பலவேந்தர் அடிகளாரையும் அவருடைய முன்னேற்பாடாக இந்த கொடிமரத்தை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கொடிமரமானது கடந்த 2019ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி திருவிழாவுக்காக வடிவமைக்கப்பட்டது. அதற்கு உதவி செய்த எங்கள் மண்ணின் மைந்தர்கள் அருட்பணி ஜான் பீட்டர் அடிகளாரும், அருட்பணி ஜோ அடைக்கலராஜ் அடிகளாரும், அருட்பணி சவரிமுத்து அடிகளாரும், அருட்பணி ஜான் செல்வராஜ் அடிகளாரும் மிகுந்த பொருளாதார உதவி எங்கள் பங்குக்கு கொடுத்தார்கள். அதே போல பங்கு மக்களாகிய அனைவரும் நிறைய பொருளாதார உதவிகளை எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. மிகவும் சிறப்பாக இந்த கொடிமரமானது 80 அடி உயரத்திற்காக நிறுவப்பட்டது எங்கள் மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி.